नमो बोलो ये सब सागुणम। पंच परमेष्टि भगवान की जय। आचार्य कुंद कुंद भगवान की जय। आचार्य रविसेन महाराज की जय। आचार्य गुरुवर श्री विद्यासागर महाराज की जय। पूज्य सर महाराज की जय। मुनि संघ की जय। अहिंसा परमो धर्म की जय। ஸோ போன கிளாஸ்ல இந்த சத்ருக்கனன் மதுரா நகரத்துக்கு மேல யுத்தம் பண்றாரு. ஸோ அப்போ அந்த நாட்டு ராஜா மது உத்தாவனத்துல ராணியோட இருக்கிறாரு. அதனால இவர் எளிதாக அங்க போயிட்டு அந்த திரிசூலம் அந்த இதோ பிடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த ராஜாவும் சண்டை போடும்போது அந்த திரிசூலம் இல்லாமலேயே சத்ருக்கனனால அவருடைய இது மரணம் கிட்ட வந்த உடனே அந்த மது என்ற ராஜா உடனே சல்லேகனை எடுத்து சமாதி மரணம் அடைஞ்சு அவர் போய் தேவலோகத்துல போய் பிறந்துடுறாரு. அப்ப அந்த திரிசூலம் என்ன போகுது, திரும்பி அந்த ராஜா கிட்ட அந்த இந்திரன் கிட்ட போகுது. சமரேந்திரன் அவருடைய பேரு. சமரேந்திரனுக்கு போய் அதை கொண்டு போய் கொடுத்துட்றாங்க இந்த தேவதைகள்லாம். அவர் இறந்து போயிட்டாரு இந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த போன உடனே இது கேள்விப்பட்டு அவர் அந்த நகரத்தின் மீது வராரு. அந்த ராஜா சத்ருக்கன் மேல ஏதோ பழி வாங்கணும்னு வராரு. அப்ப இன்னொரு ராஜா இந்திரன் சொல்றாரு, நீங்க இப்ப அவரு நீங்க போக முடியாது. அந்த இவங்க இருக்கிறாங்க, ஒரு அம்மா இருக்கிறாங்களே, அந்த அம்மாவுடைய மருந்து சரி பண்ணணும்னா இப்ப அந்த என்ன சொன்னாரு, அந்த மருந்துக்கிறதுலாம் ஒன்றும் வராது. ஏன்னா இப்ப அவங்க பிரம்மச்சரியம் கிடையாது. அதனால லக்ஷ்மணுடைய ஒய்ஃப் பிரம்மச்சரியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் புறப்பட்டு வர்றார். அந்த விஷல்யாவுக்கு ஒன்றும் வேலை கிடையாது. அப்பொழுது அந்த நகரத்துல வரும்போது மதுவினுடைய இறந்ததை காண சோகமே இல்லாமல் அங்குகிற நாட்டு மக்கள், மதுரா நாட்டு மக்கள் சந்தோஷமாக கொண்டாடுறாங்க. அதை பார்த்து சமரேந்திரனுக்கு கோபம் வந்தது. கோபம் வந்த உடனே அவர் அந்த நகரத்து மக்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு வியாதியை அசாத்திய ரோகத்தை உற்பத்தி பண்ணியிருக்கிறாரு. இந்த அசாத்திய ரோகி வேகமாக அந்த நகரம் பூரா பரவன உடனே பலர் அந்த வியாதியினால மரணம் அடைகிறாயோ அந்த நிறைய பேர் விட்டுட்டு ஓடி போயிடுறாங்க. சத்ருக்கனனும் அந்த நகரத்தை விட்டு அவரும் அயோத்தியா திரும்பி வந்துடுறாரு. திரும்பி வந்தாலும் அவர் சோகமாகவே, அதாவது உதாசீனமாகவே இருக்கிறார். நேரத்துக்கு அந்த நகரத்து மேல அந்த மதுரா நகரத்தை விட்டுட்டு ஏன் வந்ததுனால அவர் ஏன் இந்த மாதிரி சோகமாக ஆயிட்டாரு அப்படின்றதுக்கு தான் கதை சொன்னாங்க. அநேக பவத்துக்கு முன்னாடி சத்ருக்கனன் மதுரா நகரத்து யமன தேவன் சொல்லக்கூடிய ஒரு குரூரமான ஒரு மனுஷனாக இருந்தான். அவன் மரண அடைஞ்சு அங்கே அதே மதுரா நகரத்திலே பன்றி, அப்புறம் கழுதை, காகம், ஆடு, எருமை, இப்படி அநேக யோனியில சுத்தி சுத்தி அதுக்கப்புறம் அவன் ஒரு பிராமணனாக பிறந்தான். ஸோ அந்த கதையெல்லாம் கேட்டோம். ஸோ இது மாதிரி அந்த நகரத்து மேல அவனுக்கு ஒரு பாசம். அங்கேதான் நிறைய காலம் இருந்துக்கிறான். குலாந்தரத்துல மனமோகன சௌந்தரியம் இப்படி அந்த கதையெல்லாம் நம்ம பார்த்தோம். ஒரு சமயத்துல அந்த மதுரா நகரத்து ராஜா சந்திரபத்ரனோட ராஜ்யம் நடந்து கொண்டிருந்தது. அவனுடைய ராணி தாராவுக்கு 3 மகன்கள் இருந்தாங்கன்னு பார்த்தோம். அவங்க 3 சகோதரர்கள். ஸோ அந்த அந்த ராணிக்கு தாராவுக்கு 3 சகோதரர்கள் இருந்தாங்க, 8 பிள்ளைகள் இருந்தாங்க. அப்ப சந்திரபிரபான்ற அந்த ராணிக்கு இன்னொரு பேர் கனகப்பிரபா. அது அவங்க அந்த பிராமணன் ஜீவன், அதாவது அந்த சத்ருக்கனுடைய ஜீவன் பிராமணனுக்கு இருந்த அந்த ஜீவன் சொர்க்கத்திலிருந்து சந்திரபிரபாவுக்கும் கனகப்பிரபாவுக்கும் கர்ப்பத்துல அச்சலகுமார் என்ற மகனாக பிறந்தான். அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த 3 சகோதரர்களும் 8 புத்திரர்களும் அந்த அச்சலகுமாரர் மீது வதம் செய்வதற்காக ஒரு சூழ்ச்சி செய்திருந்தாங்க. கனகப்பிரபா என்ன பண்றாரு, அது ஏதோ ஒரு காரணம் காட்டி அந்த அச்சலகுமாரரை தப்பிக்க வச்சு
அங்கிருந்து தேசாந்திரத்துக்கு போக வச்சாங்க. அதுக்கப்புறம் அவர் போயிட்டு மறுபடியும் இன்னொரு ராஜா கிட்ட அசல்குமார் வந்து ராஜாவானாரு. திரும்பி வந்து இந்த அந்த நாட்டை பிடிச்சிட்டாரு அப்படின்னு அதோட நிறுத்தணும். ஸோ மதுரா மே சங்காதிக் மரி ரோகி அதிகாம்சா பிரஜா பீடித் தேக்கர். ஸோ அதனால அந்த மதுரைக்கு சுபாவமாகவே அவருக்கு அனுராகம் இருந்தது அந்த ஜீவனுக்குன்னு சொன்னோம். அதனால அந்த கதை அந்த ஃப்ளாஷ்பேக் அது. ஸோ ஏன் அதை சத்ருகனனுக்கு அந்த அனுராகம் இருக்கிறது மதுரா மேல, அது ஏன் விடாம இருக்கிறாரு, ஏன் அந்த நகரத்துல வியாதிகள் வந்ததுக்கு அப்புறம் கூட பாத்தீங்கன்னா அவர் விட்டு ஓடி வந்தார் அயோத்தியாவுக்கு. ஆனாலும் அவர் சோகமாக இருக்கிறார், அத மாதிரி உதாசீனமாக இருக்கிறார். அதனால அந்த மதுரா நகரத்து மேல அவருக்கு சுபாவமாகவே ஒரு விசேஷமான ஆகர்ஷணம் இருக்கிறது. அப்பொழுது அந்த கிருதாந்த பக்தன் சேனாதிபதி இருக்கிறாரு, அவன் வந்து அச்சலகுமார் ஜீவனுக்கு ஒரு நண்பனாக இருந்தாரு. அவரு தான் வந்து அந்த அச்சலகுமார், அதாவது சத்ருகுணன் ஜீவன் வந்து அங்க இதுல சுத்தின்னு இருக்கும்போது உதவி பண்ணவரு. அந்த ஜீவன் தான் இப்ப வந்து சேனாதிபதியாக இருக்கிறது. அது வரைக்கும் பார்த்தோம். இப்பொழுது தொடருவோம். இந்த மதுரா நகரத்துல இப்படி வியாதிகள் அதிகமாக பரவி இருப்பதை பார்த்து காலைக்கு கரால முகமே அந்த மரணத்தின் பிடியில் நிறைய பேர் போயிட்டாங்க. तब राजा श्रीनंद की रानी தரணி சுந்தரிக்கு சப்த புத்திர. ஸோ அப்பொழுது இன்னொரு இடத்துல ஒரு ராஜா இருந்தாரு. அவர் பேர் வந்து கனக ஸ்ரீநந்தன் அப்படின்னு பேரு. அவனுடைய ராணி வந்து தரணி சுந்தரி. அவர்களுக்கு வந்து 7 மகன்கள் இருந்தாங்க. அவங்க பேர் வந்து சுரமன்யு, ஸ்ரீமன்யு, ஸ்ரீநிச்சய, சர்வசுந்தர், ஜெயவான், வினயமால், ததா கஜய, சகஜமித்ரன். இப்படி 7 பேர்கள் அந்த ராஜாக்கும் ஸ்ரீநந்தனுக்கும் தரணி சுந்தரிக்கும் இருந்தாங்க. ஸோ அப்ப அந்த 7 பேர் என்ன பண்ணாங்க, தீட்சை வாங்கினாங்க, தபச்சரணம் பண்ணி முனியாகி சார்ணத்தியானாங்க. ஸோ அந்த ஸ்ரீநந்தன் தபக்கி பிரபாவசி, அந்த அப்பா இருக்கிறாரு ஸ்ரீநந்தன், தபம் செய்து அவரு முக்தி அடைஞ்சிட்டாரு. சாதுர்மாசம் ஆரம்பிக்கிற நேரத்துல அந்த 7 முனிவர்களும் மதுரா நகரத்து காட்டுல வந்து தங்குறாங்க. ஒரு ஆலமரத்தின் கீழே அவங்க வந்து சாதுர்மாசம் பண்றாங்க. ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல 4ஆம் காலத்துல நகரத்துல பண்ண மாட்டாங்க, வனத்துல தான் பண்ணுவாங்க, ஒரு காட்டுல பண்ணுவாங்க. ஒரு தூரம் வச்சுப்பாங்க ஆகாரம் எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க வந்து ரித்திதாரி முனிவர்கள். அதனால ஒரு மரத்தடியில இவங்க வந்து சாதுர்மாசம் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த 7 மகா முனிவர்களும் சார்ண ரித்திதாரி முனிவர்கள். அவங்க ஆகாய மார்க்கத்துல கொஞ்ச நேரத்துல எங்க வேணாலும் போகலாம், திரும்பி வரலாம். அது மாதிரி அவங்க சன நேரத்துல வேற வேற இடத்துக்கு போவாங்க. ஆகாரம் எடுக்கணும்னு சொன்னாங்கன்னா அவங்க தாரணரித்தியை பயன்படுத்தி அந்த ஒரு நகரத்துக்கு போவாங்க, ஆகாரம் எடுத்துட்டு திரும்பி அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. இந்த சப்த முனிவர்களும் மகிமையை பிரபாவத்தினால அந்த நகரத்துல சமரேந்திரிய துவாரா, அந்த சமரேந்திரியன் மூலமாக பரப்பப்பட்ட அந்த கொடுமையான வியாதியினுடைய தாக்கம் குறைய ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த ரித்திதாரி முனிவர்கள் அந்த மதுரா நகரத்துக்கு பக்கத்துல இருக்கிற வனத்துல, அதாவது பார்க்ல, உபவனத்துல அவங்க சாதுர்மாசம் பண்றதுனால அந்த ரித்திதாரி முனிவர்களுடைய பிரபாவம் காரணமாக அந்த வியாதி என்ன பண்ணுது, கொஞ்சம் கொஞ்சமா அந்த வியாதி இல்லாம போயிடுச்சு. அது எந்த ஒரு தாக்கமும் இல்லாம போயிடுச்சு. ஒரு நாள் அந்த 7 முனிவர்களும் ஆகார நிமித்தமாக அயோத்தியா நகரத்துக்கு வராங்க. ஸோ அயோத்தியா நகரத்துக்கு வரும்போது அங்க வந்து அரகதத்தன் ஒரு கிரகஸ்தன் இருக்கிறார் அயோத்தியாவில். அப்ப வந்து சாதுர்மாசத்துல முனிவருக்கு, ஸோ அந்த சேஷன் வந்து அந்த பெரிய சேட் இருக்கிறாரு செல்வந்தன், அவருக்கு வந்து இப்ப இந்த 7 முனிவர்களை பார்த்த உடனே ஒரு சந்தேகம் வந்தது. ஆனால் அந்த சமயத்துல அவர் எதுவும் சொல்லல. அவர் என்ன பண்ணாரு, இந்த மகாராஜுங்க ஆகாரத்துக்கு வராங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே பாக்குறாரு. பார்த்துட்டு அவர் மாட்டுன்னு அவர் வேலைக்கு போயிட்டார்.
அப்பொழுது அவருடைய மருமகள் புத்திரவது மருமகள் பக்தி பூர்வகமாக அந்த முனிவர்களுக்கு 7 முனிவர்களுக்கும் என்ன பண்றாங்க, பலகானம் பண்றாங்க, ஆகாரம் கொடுக்குறாங்க. ஸோ அந்த 7 முனிவர்களும் அவங்க வீட்டில், அந்த செல்வந்தருடைய வீட்டில் ஆகாரம் எடுத்துட்டு அவங்க வந்து அந்த வீட்டிலேருந்து புறப்பட்டு போறாங்க. அங்க சைத்தியாலயம் இருக்கிறது. அங்க சைத்தியாலயத்துல போய் அங்க பகவான் தரிசனம் பண்றாங்க. அயோத்தியா நகரத்து சைத்தியா ஒரு பக்கத்து எத்தனையோ நிறைய நகரம் இருக்கு, நிறைய கோயில் இருக்கும். அதில் பக்கத்துல ஒரு கோயிலுக்கு போயிட்டு அவங்க பண்றாங்க. அவங்க வந்து பூமியில இருந்து 4 அங்குலம் உயரத்துல போயிட்டு இருக்கிறாங்க, கால் எடுத்து வைக்கிறாங்க. பூமியில கால் படல. அந்த சைத்தியாலயத்துல பொறிஞ்ச உடனே அந்த பிச்சினால எத்தனை பூர்வகமாக பூமியினுடைய ஜீவ ஜந்துக்கள் இல்லாம தரையை சோதனை பண்ணிட்டு அவங்க கால் வைக்கிறாங்க. ஸோ அவங்க 4 இன்ச்சு மேலதான் போறாங்க. அப்புறம் அந்த கோயில் உள்ளார போயிட்டு பகவான் முன்னாடி போயிட்டு பிச்சியில நல்லா தள்ளிட்டு அப்புறம் பூமி மேல கால் வைக்கிறாங்க. அங்க அப்பொழுது இருந்த ஒரு முனி சங்கம் இருக்கிறது. அவங்க சங்கத்துக்கு பேர் வந்து பட்டாரக்னு. அவங்க அந்த சிஷ்யர்களும் இருக்கிறாங்க, சங்கம் இருக்குது, சிஷ்யர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் வந்து அந்த முனிவருக்கு நமஸ்காரம் செய்யறாங்க. அப்புறம் அந்த தினேந்திர பகவானுக்கு வந்தனை செய்து விட்டு அந்த முனிவர்கள் ஆகாய மார்க்கத்துல மறுபடியும் மதுராவுக்கு போயிடுறாங்க. இந்த அரகந்த தத்தன்ற செல்வந்தர் இருந்தாரு. அவர் மறுபடியும் திரும்பி வீட்டுக்கு வராரு. நான் ஆகாரம் நடந்தது, மகாராஜுக்கு ஆகாரம் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, அந்த செல்வந்தர் அங்க கோயில்ல இருக்கக்கூடிய பட்டாரக் அப்படின்ற அந்த முனிவர் ஆச்சாரியர் இருக்கிறாரு. அந்த சங்கத்துல அந்த பட்டாரக் கிட்ட போறாரு. அவர் மகாராஜிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு. என்ன சொல்றாரு, சாதுர் மாசத்துக்கு முன்னாடி இந்த நகரத்துல வந்த முனிவர்கள் சமீபத்துல ஒரு உத்தியானத்துல இருக்கிறது. அங்க முனி சங்கம் இருக்கிறாங்க. அங்க இருக்கிற முனிவர்கள்லாம் நான் தரிசனம் பண்ணிருக்கிறேன், ஆகாரம் கொடுத்துக்கிறேன். அவன் நம்ம இங்க சங்கத்திலையும் நான் தரிசனம் பண்ணிருக்கிறேன். டெய்லி போயிட்டு வரேன், வந்தனை பண்ணிட்டு வரேன். நான் இந்த கொஞ்சம் எங்கெங்க அயோத்தியா நகரத்துல முனிவர்கள் எங்கெங்க இருக்கிறாங்களோ எல்லாரையும் நான் தரிசனம் பண்ணிட்டு வரேன். ஆனால் இன்று நம்ம நகரத்துல 7 முனிவர்கள் புதிதாக வந்திருக்கிறார்கள். நான் புதுசா நீதான் பார்த்தேன், 7 பேர் வந்தாங்க. சாதுர் மாசத்துக்கு நடுமத்தில ஒரு முனி சங்கம் வந்து ஒரு ஊருக்கு வருகிறது அப்படின்னா அதுவும் ஆகார நிமித்தமா வராங்க. அது மாதிரி நான் முன்னாடி பார்த்தது கிடையாது. அவங்க ஒரு சமயம் ஆச்சார அங்கத்து சூத்திரத்துக்கு விரோதமாக அவங்க வருஷா காலத்திலேயே விகாரம் பண்றாங்க. அது மாதிரி அவங்க இஷ்டத்துக்கும் போறது எனக்கு பிடிக்கல மகாராஜி. சரி, அப்படிப்பட்ட சாதுக்கள் இந்த நகரத்துக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னார். அப்பொழுது பட்டாரக் என்ன சொல்றாரு, இல்லை இல்லை, நீ சரியாக புரிந்து கொள்ளவில்லை, அப்படி கிடையாது. அந்த முனிவர்கள் 7 பேரும் சாரண ரித்திதாரிகள், ஆகாய மார்க்கத்தில் போறவர்கள். ஆகாய மார்க்கத்தில் போறக்கூடிய சாரண ரித்திகளுக்கு வருஷா காலம் ஒன்றும் கிடையாது. அவங்க வந்து அவங்களுக்கு மழைக்கால தங்கல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க எல்லா காலத்திலையும் விகாரம் பண்ணலாம். ஏன்னா மழைக்கால தங்கள் யாருக்கு இருக்குதுன்னா பூமியில நடக்கிறவங்களுக்கு தான் மழை காலத்துல ஒரு இடத்துல தங்கணும். ஏன்னா ஜீவ ஜந்துக்கள் நிறைய உற்பத்தி ஆகும், இம்சை வரும், அதனால விகாரம் பண்ணக்கூடாது சொல்லியிருக்கிறாங்க. ஆனா யாருக்கு வந்து சாரணரித்தி இருக்கிறதோ, அவங்க ஆகாய மார்க்கத்துல போக முடியுமோ, பூமியில கால்படாம நடக்க முடியுமோ, அவங்களுக்கு வந்து மழைக்கால தங்கள் எதுவும் கிடையாது. அதனால அவங்க வந்து மழை காலத்துல பல பிரதேசங்களுக்கு விகாரம் பண்ணலாம், எந்த தடையும் கிடையாது. அவங்க நிமிஷ மாத்திரத்திலேயே விரும்பின இடத்தை அவங்க அடைய முடியும், ஆகாரத்தை கிரகணம் பண்ண முடியும், தன்னுடைய இடத்துக்கு திரும்பி போக முடியும். அதனால வந்தவர்கள் 7 பேருமே சாரண ரித்திதாரிகள். நீ நினைக்கிற மாதிரி சாமானிய முனி கிடையாது, பிரஷ்ட முனி கிடையாது, சாது மாசத்துல விகாரம் பண்றவர் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே அந்த செல்வந்தர் மனத்துல வந்து பச்சாதாபம் வரும். ஐயோ, நம்ம வீட்டுக்கே வந்தாங்க சாரணதிதாரி, நம்ம வந்து புரிஞ்சுக்கவே இல்லை, பார்க்கவும் இல்லை. நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம், ஒரு கற்பனை பண்ணி வச்சிட்டோம். அதனாலதான் சொல்றாங்க, எவ்வளவு அஞ்ஞானம் இருக்கிறது, அறியாமை எவ்வளவு பெரிய தீங்கு செய்கிறது அப்படின்னு நீங்க நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு ரித்திதாரி முனிவருக்கு வந்திருந்தா கூட அவர் சாமானியமான முனிவர் நினைச்சிட்டு இவருக்கு வந்து பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்குது, 7 முனிவர்களுக்கும் இவங்க வீட்டுல ஆகாரம் ஆனா கொடுக்கவே இல்லை பாரு.
அவர் தான் நினைச்சிட்டாரு, இவங்கெல்லாம் வந்து முனி கிடையாது, முனி நல்ல இருக்கவங்க சாதுர் மாசங்கன்னா நம்ம ஊருக்கு விகாரம் பண்ணுவாங்களா என்ன அப்படின்னு நினைச்சிட்டு இவர் மாட்டுன்னு போயிட்டார் மனசுல. ஆனா அதனால எவ்வளவு பெரிய இழப்பு அடைஞ்சிருக்கார். அதனால அவர் மனசுல வந்து அவருடைய ஒரு இது உண்மையை புரிஞ்சதுக்கு அப்புறம் மனசுல வந்து ஒரு எரிதல் நடக்குது. மனம் அமைதி இல்லாம போயிடுச்சு. ஐயோ நம்ம போய் அபிநயம் பண்ணிட்டோம் மகாராஜுக்கு இப்படின்னு நினைச்சிட்டு மறுபடியும் அந்த முனிவரை நான் தரிசனம் பண்ணி ஆகணும் அப்படின்னு கேட்கிறான் நினைக்கிறார். இந்த வரலாறு வந்து பிரணமிய சாகர் வந்து கதை சொல்வார். இப்போ ஒரு மதுரா பத்தி ஒரு புராணம், மதுரால அவர் வந்து சாதுரம் ஏதோ போயிடும்போது சொல்லுவார், இந்த கதை சொன்னார். ஸோ மறுபடியும் அந்த கார்த்திகை சுக்ல அதாவது சாதுர் மாசம் முடிஞ்ச உடனே சப்தமிக்கு அவங்க என்ன பண்றாங்க, மறுபடியும் மதுரா நகரத்துக்கு போறாரு. ஸோ எங்க இருக்கிறாருன்னு கேட்கிறாரு. ஸோ அவங்க வந்து விசாரிச்சுனே போறாரு, அந்த முனிவர் சங்கம் எங்க இருக்குது, முனிவர் சங்கம் எங்க இருக்குதுன்னு. அவங்க வந்து மதுரா நகரத்தில் இருக்கிறாங்கன்னா ஒரு அயோத்தியாவில இருந்து உடனே புறப்பட்டு எல்லாரையும் கூப்பிட்டு நான் போய் தரிசனம் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து மதுரா நகரத்துக்கு போறாரு. அவர் தீபாவளி கழிச்சு நான் போயிட்டு இருப்பாங்களோ இல்லையா நினைச்சுன்னு போனாரு. அவர் கார்த்திகை மாசம் சுக்லபக்ஷம் சப்தமி தினம் மதுரா போறாரு. அந்த முனிவர்களுக்கு பக்தி பூர்வமாக வந்தனைக்க பண்றாரு. சத்ருகண்ணனுடைய அம்மா சுப்ரபாவோ கூட அந்த முனிகளை வந்தனை செய்யறதுக்கு வந்தாங்க. இது மாதிரி அந்த மதுரா நகரத்துல மகாராஜா செஞ்சு அவங்களுடைய சத்ருகண்ணனுடைய தாயும் வந்துடுறாங்க. ஸோ அப்புறம் அந்த முனிவர்களுடைய இதிலிருந்து தர்மோபதேசத்தை கேட்டு அதுல வந்து அத்தியந்தமாக வினயபூர்வமாக பிரார்த்தனை பண்றாரு அந்த செல்வந்தர். பகவன், உங்களுடைய பவித்திரமான வரவுனால இந்த மதுரா நகரத்துல பரவி இருந்த அந்த வியாதி, உயிர்கொல்லி வியாதி தூரமாக போய்விட்டது. இந்த நகரம் வந்து மறுபடியும் சுபிக்ஷமயமாக ஆகிவிட்டது. எல்லா வகையிலும் மறுபடியும் பழைய போல் ஆயிடுச்சு. உங்களுடைய கிருபையினாலதான் இந்த இது நடந்தது அப்படின்னு அவங்களுடைய அம்மா சொல்றாங்க. யார்? சத்ருகனுடைய அம்மா சொல்றாங்க. ஸோ அப்ப சத்ருகனுடைய பிரார்த்தனை அதுக்கப்புறம் சத்ருகன்னு சொல்றாங்க. அந்த முனிவரும் என்ன சொல்றாரு, சாஸ்திர அனுசார் அமாரா யகா அதிகிரகணா யோகினை. அதனால நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் காலம், சத்ருகன் சொல்றாரு, நேரம் நீங்க உங்களால தான் இவ்வளவு நடந்தது, அதனால இன்னும் கொஞ்சம் காலம் நீங்க மதுராவிலே நடந்து இருக்கணும், இங்க நீங்க தங்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டு அந்த முனிவர்கள் சொல்றாங்க, சாஸ்திரத்துக்கு அனுகூலமாக நாங்கள் இது பண்ணணும், நாங்கள் இங்க அதிகமாக நேரம் தங்க முடியாது. அதனால பவிஷ்யத்துல கிரமசே नमी नेमी पार्श्व மற்றும் महावीर ये चार तीर्थंकर अवतरित होंगे, उनकी द्वारा संसारिक अनंत जीवों की कल्याण होगा. அது அப்புறம் அவர் சொல்றாங்க, நாங்க இங்க அதிக நேரம் தாங்க முடியாது, நீ எதிர்காலம் பற்றி சொன்னாங்க, இன்னும் 4 தீர்த்தங்கரர்கள் வர வேண்டும். இப்ப முருஷநாதர் காலம் தான் நடந்திருந்தது. அப்ப நாள நமிநாதர், நேமிநாதர், பார்ஸ்வநாதர், மகாவீரர் அப்படின்னு இன்னும் 4 தீர்த்தங்கர் இங்க இந்த பூமியில வருவாங்க. அவர்களால அனந்த ஜீவன்களுக்கு ஆத்ம கல்யாணம் நடக்கும். அதற்கு அப்புறம் பஞ்சம காலம் வரும். அந்த பஞ்சம காலத்துல துக்கமயமான காலமாகும். பஞ்சம காலம் அது ஆரம்பிச்ச உடனே அந்த காலத்துல தர்மம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். பாகண்டி ஜீவம் கி விருத்தி அத்யுச்ச एवं सर्वश्रेष्ठ जिनाशासन की प्रभाव रहित हो जाए. ஸோ அப்பொழுது 5ஆம் காலம், இப்போ நம்ம நடந்துங்கிற காலம் இல்லை, அதை வந்து அப்போ சொல்றாரு அந்த மகாராஜ். இப்போ 4ஆம் காலம் அந்த நடுமத்துல சொன்ன உடனே அதுக்கப்புறம் சொல்றாரு, தர்மோபதேசம் பண்ணி இன்னும் 4 தீர்த்தங்கர் வருவாங்க. அதுக்கப்புறம் தீர்த்தங்கர் முடிஞ்ச உடனே 5ஆம் காலம் இந்த பூமியில வரும். 5ஆம் காலத்துல வந்து துக்கமயமான காலமாக இருக்கும். அந்த காலத்துல வந்து தர்மம் வந்து குறைந்து விடும். பாகண்டிகள், அதாவது பொய்யான வேஷதாரிகள் வந்து அதிகமாக இருப்பார்கள். ஜினசாசனம், ஜின தர்மம் வந்து அது பிரபாவம் இல்லாமல் ஒளிராமல் மங்கி போய்விடும். இம்சை மார்க்கத்துல வந்து பிரவருத்தி அதிகமாகும். இம்சையே தொழில் பண்றாங்களே, இம்சை அதிகமாகும். கிருஷக், துக்கி, யோகி, ராஜா, நிர்தன், அதாவது மக்கள்
வறுமையில் இருப்பாங்க, பலவிதமான சங்கடங்கள் வியாதிகளுக்கு ஆளாவார்கள், பலவிதமான நோய்களுக்கு வரும். தாய் தந்தை மகன் மற்றும் சேவகர்கள் அது மாதிரி அவங்க தன்னுடைய சேவையிலிருந்து விலகி போயிடுவாங்க. ஸோ மகன் தாய் தந்தைக்கு சேவை செய்ய மாட்டான், சேவகன் சுவாமிக்கும் சேவை செய்ய மாட்டான். ஸோ இதெல்லாம் ஏமாத்துறவங்க தான் இருப்பாங்க. சேவகன் சொல்லிட்டு அவங்கள ராஜாவுக்கும் யாரும் நம்பிக்கையானவங்க இருக்க மாட்டாங்க. நிருபதி கண துஸ்வத் ஆச்சரன் கரேங்கி. ஸோ யாரு நாட்டை ஆளுவார்களோ அவர்கள் மோசமான ஆச்சரணம் உடையவர்களாக ஃப்ராடு இருப்பாங்க. சாரண முனிவர்களோ தேவர்களோ ஏவம் வித்யாதரர்களோ இந்த பூமியில் வரமாட்டார்கள். ஸோ சாரண ரித்தி முனிவரும் இந்த பஞ்சம காலத்துல வேற எங்க இருந்தும் வரமாட்டாங்க. தேவர்களும் வரமாட்டார்கள், வித்யாதரர்களும் வரமாட்டார்கள். பிரஜாஜனங்கள் அஞ்ஞானம் ஆகி நக்ன முத்ரதாரியை முனிவர்களையே நிந்தனை செய்வார்கள். மாயாச்சாரம் மற்றும் துராச்சாரத்திற்கு பூஜை நடக்கும். மாயாச்சாரம் துராச்சாரத்துக்கு தான் பூஜை நடக்கும், தர்மம் தெரியாது. அதனால நிருபதி தானம் பூஜை மூலமாக புண்ணியத்தை நீ சேற்றுக்கொண்டு அப்போ நான் உன்னுடைய ஜன்மத்தை நீ வெற்றி கொள். அந்த மாதிரி அஞ்சாங்காலத்துல நீ பிறந்த மறுபடியும் நீ தர்மம் செய்யாம மறுபடியும் பிறக்க நேர்ந்ததுன்னா இது மாதிரி நடக்கும். இப்ப நம்ம சொல்றதுல ஆறாங்காலம் பத்தி சொல்லும் போது ஆறாங்காலத்துக்கு இப்படி இருக்கும். அதனால நீங்க தர்மம் செய்யலைன்னா ஆறாங்காலத்துல மறுபடியும் இங்கே திரும்பி பிறந்தீங்கன்னா இன்னும் மோசமான நிலைமை வரும்னு சொல்ற மாதிரி அவருக்கு சத்ருக்கனனுக்கு அந்த மாற சொல்றாரு. இன்னும் 4 தீர்த்தங்கர் காலத்துக்குள்ளார நீ ஏதாவது முயற்சி செஞ்சு போனா உண்டு, இல்லைன்னா அஞ்சாங்காலத்துல இங்க இந்த மாதிரி நிலைமை இருக்கும். தர்மம் தெரியாது, எல்லாம் தேவி தேவதைகளை பூஜை, அதாவது வேந்திர தேவர்களை பூஜை செய்வங்க இருப்பாங்க, அவங்களதான் வித்யாதிஷ்டிகள் தான் வழி நடத்துவாங்க. தர்மம் தெரியாது. அது மாதிரி காலத்துல நீ பிறந்தனா என்ன மாதிரி ஆயிடுவீங்கன்னா இது மாதிரி துர்கதிக்கு காரணமான சூழ்நிலை அமையும். அதனால நீ இப்பொழுதே தர்மம் செய் அப்படின்னு சொல்லிட்டு சத்ருக்கனனுக்கு முனிவர்கள் சொல்றாங்க. ஸோ அப்ப வாசல்யம் ஜனசாசனுக்கு பிரபாவனா சகதர்மியோட வாசல்யம் ஜனசாசனத்தினுடைய பிரபாவனை அபிஷேகம் முதலான காரியங்களில் ஈடுபடு, அதனால உனக்கு சாந்தி அமைதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு 7 முனிவர்களும் சப்தரிஷின்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க ஆகாய மார்க்கமாக விகாரம் செய்து விடுகிறார்கள். அப்போ அவங்க போயிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க, ஆகாய மார்க்கமா சொல்றாங்க. மகாசதி சீதானே அர்ஷயுக்த ஓக்கர் உனே ஆஹார் தான். ஸோ எங்க போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா திரும்பி அவங்க அயோத்தியா நகரத்துக்கு தான் போறாங்க. ஸோ அயோத்தியா நகரத்துலக்கு அதாவது மதுராலிருந்து ஆகாய மார்க்கமாக உபதேசம் பண்ணிட்டு அவங்க விகாரம் பண்ணி அயோத்தியா போறாங்க. அயோத்தியாவில் 7 முனிவர்களையும் பலகாரம் பண்ணக்கூடிய பாக்கியம் சீதைக்கு கிடைக்கிறது. சீதை என்ன பண்றாங்க, மகிழ்ச்சியோடு அந்த 7 முனிவர்களுக்கும் ஆகார தானம் கொடுக்குறாங்க. சீதாவும் தர்மோபதேசத்தை கேட்டு அவங்களுக்கு தர்மோபதேசத்தை சொல்லிட்டு அவர்கள் மறுபடியும் ஆகாய மார்க்கத்தில் வேற இடத்துக்கு விகாரம் பண்ணி போயிடுறாங்க. ஸோ மதுராயிலிருந்து அயோத்தி வந்தாங்க. ராமருடைய சீதைக்கு ஆகாரம் கொடுக்கப்பட்டு ஆகாரம் பெற்றுன்னு தர்மோபதேசம் பண்ணிட்டு அவங்க வேற இடத்துக்கு போயிடுறாங்க. ஸோ அந்த சப்தரிஷி தான் நம்ம இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்தி பூஜையெல்லாம் இருக்குது, சப்தரிஷி பூஜைன்னு வரும். இது மாதிரி சப்தரிஷிக்கு அர்க்கியம்லாம் கூட கொடுப்போமே, இந்த 7 பேர் தான். ஸோ மதுரா நகரத்துல அந்த 7 பேர்கள் ஒரே அண்ணன் தம்பிகள் தான். அந்த 7 பேரும் ஒரே குடும்பத்துல பிறந்து 7 பேரும் ஒன்னாக தீட்சை எடுத்து 7 பேர் சப்தரிஷி அப்படின்னு பேரு. அந்த சப்தரிஷி முனியாகி 7 பேருக்குமே சாரண ரித்தி 7 பேருமே இப்படி தர்மத்தை பிரபாவனை பண்ணாங்க. ஸோ விஜயாத பர்வதத்து தட்சிண ஸ்ரேணியில ரத்னபுரம்னு சொல்லக்கூடிய ஒரு நகரம் இருந்தது. விஜயார்த்த பருவத்துல தெற்கு ஸ்ரேணி வடக்கு ஸ்ரேணி 2 ஸ்ரேணினா வரிசை. தெற்கு பக்கம் இருக்க வரிசையில ரத்னபுரம்னு ஒரு நகரம் இருந்தது. அங்களுடைய ராஜா ரத் தன்னுடைய ராணி சந்திரானானா கூட சுகபூர்வமாக ராஜ்யம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஸோ ரத்ன ரத்
அவருடைய ராணி பேர் வந்து சந்திரானனா. ஒரு முறை ராஜா தன்னுடைய புத்திரி மனோரமாவுக்கு சர்வகுணம் மற்றும் யவ்வனமான இளமையை அடைந்து விட்டாள் அப்படின்னு நினைச்சு விவாகம் செய்வதற்காக அவர் யோசித்து கொண்டிருக்கிறார். யாரு? அந்த விஜயார்த்த பர்வதத்துல தக்ஷணஸ்டேனில் இருக்கக்கூடிய ரத்தனபுரத்து நகரத்து ராஜா ரத்னரதன், அவருடைய மகள் பேரு மனோரமா. தபி ஏக்ரதேன் சகஜ தேவரிஷி நாரத். ஸோ அப்பொழுது அந்த இடத்துக்கு இந்த சகஜ தேவரிஷின்னு சொல்லக்கூடிய நாரதர் அந்த ரத்னபுரத்துக்கு வராரு. அவரை ராஜா ரத்னரதன் மனோரமா விவாகம் பற்றி கேட்குறாங்க. அப்போ அவர் என்ன சொல்றாரு, லக்ஷ்மணனுடைய நீங்க அவருக்கு திருமணம் பண்ணி வைக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரு சொல்றார். ராஜா ரத்னன் சொல்றாரு, லக்ஷ்மணன் மேரே புத்திர கோ யுத்தமே வதக்கியாகை அது எவமை சத்ருக்கி கன்யா கைசா தூங்கா. அப்ப மனோரமாவை கொடுக்க முடியாது அப்படின்னு ரத்னராஜன் சொல்றாரு. ஏன் கேட்டீங்கன்னா, அந்த ராஜா லக்ஷ்மணன் இருக்கிறாரு, என்னுடைய மகன்களை யுத்தத்துல அந்த லக்ஷ்மணன் கொன்றான், அதனால அவனுக்கு போயிட்டு என்னுடைய விரோதிக்கு போய் நான் என்னுடைய பெண்ணை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நான் மறுத்துடுறார். நாரதர் உடனே அபமானபூர்வமான வசனங்களை வேற சொல்லி அங்கிருந்து வெளியில் அனுப்பிச்சு விட்டுறார். நாரதர், நீ போயா, நீ இதெல்லாம் சொல்றதுக்கு வந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவமானப்பட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. நாரதருக்கு உடனே ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. உடனே அவர் அங்கிருந்து அயோத்தியா வரார். அயோத்தியா வந்து அவர் லக்ஷ்மணனை பார்த்து மனோரமாவினுடைய ஒரு அழகான படம் வரைந்து அவருக்கு காமிக்கிறார். ஸோ மனோகாரி மனத்தை கவரக்கூடிய அந்த படத்தை பார்த்து, வரைந்த ஓவியத்தை பார்த்து லக்ஷ்மணன் மனோரமா மீது ஆசக்தி அடைந்தார், பட்டு கொண்டாரு. யார் இந்த மனோரமா அப்படின்னு கேட்கிறாரு. இவர் தான் அந்த நகரத்துல விஜயார்த்த மலை பருவத்துல இந்த ஊர்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி விட்டுறார். அனுகூல அவசர சந்தர்ப்பம் பார்த்து நாரதர் லக்ஷ்மணிடம் சொல்லிடுறாரு, மனோரமாவுடைய தந்தை இருக்கிறாரு, அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா, மனோரமாவை லக்ஷ்மணனுக்கெல்லாம் கொடுக்கவே முடியாது, அவன் என்னுடைய விரோதி அப்படின்னு சொல்லி எனக்கு கோர அவமானம் செய்து என்னை அனுப்பிச்சு விட்டார் அப்படின்னு நாரதர் சொல்றாரு. இதை கேட்டு லக்ஷ்மணனுக்கு ரொம்ப தீவிரமான கோபம் வருது. உடனே தன்னுடைய அண்ணன் ஸ்ரீராமரிடம் சொல்றாரு, நம்ம யுத்தம் எடுக்கணும், இது மாதிரி அவமானப்படுத்திட்டாரு நம்மளுடைய இவருக்கு அப்படின்னு. அக்ரஜ ஸ்ரீராம் அனுமான் ஆதி அநேக சூர வீர வித்யாதரர்கள் யுத்தத்துக்காக ஒன்றாக திரண்டு ரத்தனபுரம் போறாங்க. ரத்னரதபி தன்னுடைய சேனையை எடுத்துக்கொண்டு அங்க நேரத்துக்கு வராரு, ரணபூமிக்கு வராரு. தோனம் இரண்டு பக்கமுமே சேனைகள் சண்டையிடுறாங்க. லக்ஷ்மணனுடைய அசாதாரணமான பராக்கிரமத்தை பார்த்து ரத்னரதன் சேனா பயம் அடைந்து விடுகிறது, அங்கிருந்து ஓடுகிறது. ராமர் லக்ஷ்மணன் ரத்னரதத்தை வந்து வெற்றி ஜெயிச்சிடுறாங்க. ரத்னரதன் அநேக பிரகாரமான உபகாரி ஏவம் அப்னி கன்யா மனோரமா. ஸோ ஓடிடுறாங்க. ஸோ இவங்க வந்து ஜெயிச்ச உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரின்னு சொல்லிட்டு ரத்னரதன் தன்னுடைய மகளான மனோரமாவுக்கு லக்ஷ்மணனோடு எடுத்துன்னு வராரு. அபராத ஹேது ஷமாவும் கேட்குறாரு. நாரதருடைய அதாவது அவர் சொன்னார், அட்வைஸ் நாங்கள் கேட்கல, நீங்கள் இப்போ மனோரமாவை விவாகம் செய்யும்படி லக்ஷ்மணனுக்கு சொல்றாரு. அதே மாதிரி கல்யாணமும் பண்ணி வச்சிடறாரு. மனோரமா கதை நடுமத்தில் ஒரு சின்ன கதை இது. மனோரமாவோடு லக்ஷ்மணனும் திருமணம் நடந்துகிறது. ஸ்ரீதாமாக்கோ பாணி கிரகணம் சம்சார் ராமர், அவருக்கு இன்னொரு பொண்ணு இருக்கிறது ஸ்ரீதாமா அப்படின்னு, அதையும் ராமருக்கு திருமணம் செஞ்சு வச்சிடுறாங்க. விஜயார்த்த தக்ஷண ஸ்ரேணியில எல்லா வித்யாதர்களோடும் யுத்தம் செய்து விஜயத்தை வெற்றி பெற்று லக்ஷ்மணன் அதை தன்வசம் ஆக்குறார். இவ்வளவு தூரம் போயாச்சு, அண்ணன் மற்ற ராஜாக்களையும் புடி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லா ராஜாக்களையோட யுத்தம் பண்ணி தன் பக்கம் ஆக்கிடுறாரு.
இப்படி நாராயணன் பதவியை காண அந்த லக்ஷ்மணன் சப்த ரத்னம், அதாவது அவர்கிட்ட வந்து 7 ரத்தினம் இருக்கிறதா. என்னென்ன கேட்டீங்கன்னா சங்கு, சக்கரம், தனுஷு, சக்தி, கதாயுதம், கத்தி, அப்புறம் கௌஸ்தும்ப மணி, இப்படியோடு கூடி 7 இருக்கிறாரு. பலபத்ரன் ஆனா ராமர் இருக்கிறாரு. அவர்கிட்ட வந்து ஏற்கலப்பை, முசூலம், ரத்தன மாலை, கதா, இப்படி அவரிடமும் 4 இருக்கிறது. இவர்கிட்ட 7 இருக்கிறது, இப்படி 4 இருக்கிறது. ஸோ கிசி பக்ஷாபாதுக்கு புத்திரக்கு சதுஷ் பிரஜா. ஸோ இப்படி அந்த ராமரும் லக்ஷ்மணரும் வந்து அந்த நகரத்தை, அயோத்தியா மற்றும் இந்த ஜெயிச்ச நகரங்களை அவங்க ராஜ்யம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். பூர்வ புண்ணியத்தின் உதயத்தினால அவருடைய மகிமை ரொம்ப சந்தோஷமா அடைகிறாங்க. ராமர் மற்றும் லக்ஷ்மண் 1000 வருஷம், அது மாதிரி ஆயிரக்கணக்கான வருஷங்கள் தீர்க்க காலமாக அந்த 3 கண்டத்தையும் தன்னுடைய கீழ் ஆட்சி செய்கிறார்கள். ஆட்சி செய்திருக்கிறாங்க. அது ஆயிரக்கணக்கான வருஷம் ஆயிடுச்சு. आदर्श राजा श्री रामचंद्र ने अयोध्या की सर्व प्रकार स्वर्ग तुल्य बना लिया. ஸோ ராஜா ராமச்சந்திரன் என்ன பண்றாரு, அயோத்தியாவை எல்லா வகையிலும் சிறப்பாக சொர்க்கத்துக்கு சமமாக மாத்திடுறார். எங்கு பார்த்தாலும் ஸ்ரீராமருடைய பேர் புகழ் பரவி இருக்கிறது. ஆனால் மகாராணி சீதை பூர்வம் செய்த அசுப கர்ம உதயத்தினால குச் மூட லோக் என்ன பண்றாங்க, கொஞ்சம் புத்தி கெட்ட மனிதர்கள், இவருடைய பாவகர்மம் உதயத்துக்கு வருது. அதனால சீதா மேல சில மூட ஜனங்கள் என்ன பண்றாங்க, மித்யா ஆரோபணம் பண்றாங்க. என்ன பண்றாங்க, நம்ம நாட்டு ராஜா இருக்கிறாரு ராமர், இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, ஆனா அவங்களுடைய சீதை இருக்கிறாரு, அந்த சீதையை தசானன் வந்து அபகரணம் பண்ணி கொண்டு போய் வீட்டுல வச்சுருந்தாரு. ஆனா ராமர் போயிட்டு திரும்பி அவரை திரும்பி நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்துட்டார். அதனால இந்த ராமர் வந்து நியாயமான ஞானியா தான் இருக்கிறாரு, ஆனா குலீனமாக இருக்கிறாரு. ஆனா இந்த நியாய பரம்பரையில அவரு வந்து பாராயணமான ஒரு சூர வீரரு. ஆனால் அவருடைய வீட்டுல இதே மாதிரி ஒரு அநியாயம் நடக்கிறது. இன்னொருவன் வீட்டுல போய் இருந்த தன்னுடைய மனைவியை அவர் கூட்டு கொண்டு வந்து தன்னுடைய வீட்டுல திரும்பி வச்சுக்கினாரு. இது வந்து லோக மரியாதை கிடையாது அப்படின்னு மக்கள் வந்து கொஞ்சம் பேரு அப்படி கொஞ்சம் ஆரம்பிச்சு விட்டாங்க. ஏன் ஆரம்பிச்சாங்கன்னா, சீதையினுடைய பாப கர்ம உதயம். அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸ்ரீராம் அடுத்த வந்து 27வது அதிகாரம். ஸ்ரீராமருக்கு வந்து 8000 ராணிகள் இருந்தார்கள். அவர்களில் முக்கியமான பட்டத்து ராணியின் பேர் போது ஜானகி, பிரபாவதி, ரதி பிரபா, ஸ்ரீதாமா. இவங்க வந்து ஸ்ரீதாமா இப்போ நடந்தது, கல்யாணம் நடந்ததில்ல, அந்த இதில் ஸ்ரீதாமா அப்படின்னு 4 ராணிகள், பட்டத்து ராணிகள். லக்ஷ்மணனுக்கு தேவாங்கனைக்கு போல 16000 மனைவிகள் இருந்தாங்க. அவர்கள பிரதமை பட்டத்து ராணி யாருன்னு கேட்டா விஷல்யா முதலான 8 பேர். இது முக்கியமான பட்டத்து ராணி விஷல்யா. அப்புறம் அது மாதிரி 8 ராணிகள், முக்கியமான ராணிகள், மீதிலாம் ராணி பரிவாரம் இருந்தது. லக்ஷ்மணனுக்கு வந்து எவ்வளோ குழந்தைகள் இருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா 2800 புத்திர, 250 மகன்கள் இருந்தார்கள். 250 மகன் இருந்தாங்க. அவர் வந்து அத்தியந்த சுந்தர் சர்வகுண சம்பன்ன ஏவம் தர்மாத்மாதே. அந்த 250 பேருமே ரொம்ப அழகானவர்களாக இருந்தாங்க, சர்வ குணத்தோட சம்பந்தப்பட்டு இருந்தாங்க. ஏன்னா மனைவியே அவ்வளவு 16000 மனைவின் போது 250 பசங்க இருக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. 250 மகன்கள் இருந்தாங்க. ஒரு நாள் என்ன ஆயிடுதுன்னு கேட்டீங்கன்னா, ராஜமகல்ல ராத்திரி நேரத்துல சீதா சேஜ் பர் சுகபூர்வக் சோ ரஹி நல்லாக தூங்கி கொண்டு இருந்தார்கள். விடியல் காலையில 4 மணிக்குன்னு வச்சுங்களேன், விடியல் காலை 3 மணி 3:30 மணி பின்னிரவுல
அவர்கள் வந்து 2 கனவு காண்றாங்க. முதல் கனவுல என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர்களுக்கு வந்து अत्यंत उज्ज्वल वर्ण भरण संयुक्त दो उत्कृष्ट अष्टापदाओं की मुख से प्रवेश करते हुए देखा. ஸோ ஒரு முதல் கனவு 2 நன்கு பலசாலி நல்ல வெள்ளை நிறத்துல கூடிய 2 சிங்கம் கிடையாது, சிங்கத்தை விட 2 பெருசா இருக்கும், அது அஷ்டாபதம் பேர். அது ஸோ சிங்கத்தையே கூட அடிக்கக்கூடிய பலசாலியானது அஷ்டாபதம்ன்ற விலங்கு. ஸோ அப்படி 2 அஷ்டாபதங்கள் அவருடைய வாயில் நுழைவதை கனவாக பார்க்குறாங்க. 2வது கனவு, அவர்கள் स्वयं को अत्युच्च विमान से मात्र पवन के जोर से नीचे गिरते हुए देखा. 2வது கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து ஏதோ ஒரு ஒரு விமானத்துல போய் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது வேகமான காற்று வீசுகிறது. ஸோ வேகமான காற்று வீசும்போது அவர்கள் அந்த விமானத்திலிருந்து கீழே விழுந்து விடுகிறார்கள். ஸோ 2மே கனவு தான். ஒரு வாயில வந்து அஷ்டாபதம் 2 அஷ்டாபதம் நுழைகிறது ஒரு கனவு. 2வது கனவு வந்து பாத்தீங்கன்னா, அவங்க விமானத்துல எங்கேயோ போய் கொண்டிருக்கிறார்கள். போயின்னு இருக்கும்போது கீழே விழுந்துடுறாங்க. காத்தடிக்குது, வேகமா காத்தடிக்கும் போது அவங்க அன்பேலன்ஸா கீழே விழுந்துடுறாங்க. இது மாதிரி சொப்பனம் பார்த்து கொண்டே இருக்கும்போது தூக்கம் கலைந்து விடுகிறது. சீதை திரும்பி தூக்கம் வரல, உடனே எழுந்து உக்காந்துக்கிறாங்க. அப்புறம் ஜபம் பண்றாங்க, அதெல்லாம் பண்றாங்க. காலை எழுந்த உடனே தன்னுடைய நித்திய கிரியைகளை எல்லாம் முடித்து கொண்டு வஸ்திர ஆபூஷணங்களை அணிந்து கொண்டு அலங்காரத்தோடு ஸ்ரீராமருடைய அருகில் போறாங்க. வினயபூர்வமாக நமஸ்காரம் செய்து சீதை சொல்றாங்க, நேற்று இரவு பின்னிரவில் நான் 2 கனவு கண்டேன். அந்த 2 கனவுல வந்து ஒன்று வந்து என் வாயில் வந்து 2 அஷ்டாபதம் உள்ளே நுழைவதாகவும், இன்னொரு கனவு விமானத்திலிருந்து நான் வீழ்ந்து விடுவதாகவும் கனவு கண்டேன். இதற்கு என்ன பலன் அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த கதையை, அந்த கனவை கேட்டு ஸ்ரீராமர் சொல்றாரு, வரானே, முதல் கனவு சொப்பனமாக வந்தது. அதில் உன்னுடைய வயிற்றில் உத்தமமான புத்திரர்கள் உற்பத்தி ஆவார்கள். அதுதான் அந்த கனவு. ஸோ முதல் கனவு என்ன கேட்டா, வாய் வழியாக பெரிய சிங்கம் போகுது, அஷ்டாபதம் போகுதுன்னா பெரிய பலசாலியான 2 பேர் வயிற்றுல கர்ப்பத்துல வருவாங்க. 2வது கனவு இருக்கிறது, அது விமானத்திலிருந்து வீழ மாதிரி கனவு இருக்கிறது. அது கொஞ்சம் துக்கத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. துக்கம் வரப்போகிறது உனக்கு. ஆனால் அந்த துக்கம் பத்தி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நீ வந்து தானம் பூஜை அதெல்லாம் செய்ய ஆரம்பி, நிறைய விசேஷமான தானம் பூஜை செய்ய, அந்த கஷ்டம் கூட போயிடும். அதனால சாந்தமாக போயிரு உனக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் போன உடனே சீதாவினுடைய கர்ப்பத்துக்கான லட்சணங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. கர்ப்பத்துல சீதை இப்ப கர்ப்பவதி ஆகிவிட்டால் சொல்லிட்டு அவருடைய வயிறு முகம் எல்லாமே அவர் துர்பலம் ஆகிறது, உடல் பலவீனம் ஆகிறது, சிதிலத்தா வந்து விடுகிறது, போறதுக்கு உக்காரத்துக்கு ஏந்துக்கிறதுக்கு கஷ்டமாயிடுது. ஸோ இப்ப வந்து அவர்கள் கர்ப்பவதி ஆகிவிட்டார்கள். ஒரு நாள் சீதை ராமனிடம் சொல்கிறார், காந்தி கணவரிடம் சொல்கிறாரு, நான் இந்த நேரத்துல எனக்கு ஒரு, அதாவது கர்ப்ப அவஸ்தையில சொல்றாங்க, எனக்கு ஒரு ஆசை வந்து இருக்கிறது, அதை சொல்லலாமா அப்படின்னு கேட்குறாங்க. சரி சொல்லு என்ன ஆசையை நான் தீர்த்து வைக்கிறேன், என்ன சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ராமருக்கு சொல்றாரு. ஸோ சீதை வந்து ரொம்ப வினயத்தோடு சொல்றாரு, நாத்து, இந்த சம்சாரத்தில் இருக்கக்கூடிய மங்கள வடிவமான 5 வர்ணத்தோடு கூடிய ஜினேந்திர பகவானுக்கு பிரதிபிம்பத்துக்கு பாவ சகித் வந்தனா பண்ணணும் அபிலாஷை இருக்கிறது. அதாவது இந்த பூமியில 5 வர்ணத்துல இருக்கக்கூடிய ஜினேந்திர பகவான், 5 தனியில. ஸோ 24 அந்த என்னன்னா பொன் நிறம், பச்சை நிறம், வெள்ளை நிறம் அப்படி இருக்குல்ல, அது மாதிரி தினபிம்பங்களை 5 வர்ணங்களை உடைய, இயற்கையாகவே நேச்சுரலா இருக்கக்கூடிய 5 பிம்பங்களை, நிறங்களை உடைய ஜனபிம்பங்களை நான் பாவத்தோட
நான் போய் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு ஆசை வந்தது அப்படின்னு சொன்னாங்க. சீதையனுடைய அந்த அபிலாஷையை கேட்டு ராமர் ரொம்பவும் சந்தோஷம் அடைந்தார். அவர் உடனே சொல்றாரு, சேவகர்களுக்கு சொல்றாரு, ஸோ மகேந்திர உதய நாமத்துல உத்தியாபனத்துல எல்லா சைத்தியாலயங்களையும் கைலாசபுரி, சம்பேதசிகர், சம்பாபுரி, கிருநாறு, சத்ருஞ்சயகிரி, மங்கி துங்கி, இப்படி எல்லா நிர்வாண சேத்திரங்களையும் விசேஷ ரூபமாக அங்க ஏற்பாடு பண்றாங்க. அந்த மகேந்திர உதயம் சொல்லக்கூடிய அந்த உபவனத்துல எங்க கூட்டின்னு போறது, அங்கெல்லாம் கூட்டின்னு போக முடியாதுல்ல. ஸோ உடனே இங்கேயே அதே மாதிரி சமயசுகத்தை இங்கேயே ஒரு மாடல் பண்ணு, அது மாதிரி மாடல் எல்லா சித்து சிகர்ஜியும் அதே மாதிரியே மாடல் பண்ண சொல்றாங்க. அதே மாதிரி மாடல் பண்றாங்க. जी श्री राम ने सीधा सहित समस्त क्षेत्रोदर को वंदना करने की निश्चय किया. சரி, முதல்ல இதெல்லாம் பார்க்குறாங்க, தரிசனம் பண்ண வைக்கிறாங்க. பண்ண உடனே சொல்றாரு, நான் உண்மையிலே இவ்வளோ அழகாக இருக்கிறது, அந்த எல்லா சீத்த கஷேத்திரமும் வந்தனை செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க சீத்தை. சரி, ராமருடைய அணுக்கு ஏற்றாற் போலவே இந்த மந்திரி ஜனங்கள் என்ன பண்றாங்க, எல்லா தர்மாயத்தினும் விசேஷ ரூபமாக அலங்கரிக்கிறாங்க. ஸோ அங்க தோரணம், எல்லா ஜனாலயத்துக்கும் தோரணம், துவஜம், கண்ட, ஜலாதர், சந்தோபா, அது மாதிரி மனோகரமான அந்த நகரமே விழா கோலம் ஆகிறது. தேவ ஸ்தானமே சுசோபித் கர்வாயாக. ஸோ எல்லா ஆலயங்களையும் இப்போ அலங்காரம் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் சீதை லக்ஷ்மணனோடு சேர்ந்து ராமச்சந்திரோட உத்தம யானை மீது ஏறி எல்லா சைத்தியாலயங்களுக்கும் வந்தனை செய்வதற்காக அயோத்தியாவிலிருந்து புறப்படுறாங்க. ஸோ எல்லாம் ஏற்பாடும் பண்ணிட்டாங்க. நகரத்துக்கு மட்டும் பார்த்துட்டு நம்மளுடைய எத்தனை நகரம் இருக்கிறதோ அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நகரங்கள், அது மாதிரி கஷேத்திரங்கள் எல்லாத்தையும் போய் தரிசனம் பண்ணிட்டு வரணும்னு சொல்லிட்டு அங்கதான் தலைநகர் அயோத்தியா விட்டு பக்கங்கள் நகரங்கள் எல்லாருக்குமே சொல்லிடுறாங்க. எல்லா நகரத்திலையும் பார்த்தீங்கன்னா அலங்காரங்கள் பண்ணப்பட்டிருக்கிறது. ராஜா சொல்லிட்டாருன்னா எல்லா ஊர்லயும் இது மாதிரி ஜனாலயங்கள் மாதிரி ராஜா வராரு, தரிசனம் பண்றதுக்கு வராரு, ஏன்னா எல்லா கோயிலும் தரிசனம் பண்ண போறாரு அப்படின்னு செய்தி சொல்லிட்டாங்க. அப்பொழுது சீதாவினுடைய வலது கண் துடிக்கிறது. வலது கண் துடிக்கும் போது, நான் பெண்களுக்கு வலது கண் துடிக்க கூடாது, நல்லது கிடையாது. அதனால சீதாவுக்கு கொஞ்சம் கவலை வந்து விடுகிறது. அவள் அழ ஆரம்பித்துட்டாள். நான் இது ஏதோ ஒரு கஷ்டம் வரப்போதே நினைச்சுன்னு அழ ஆரம்பிக்கிறா. அப்போது மற்ற ராணிகள் இருக்காங்களா, அவளுக்கு சம்போதனை பண்ணி தைரியம் ஊட்டுறாங்க. நாங்கள்லாம் இருக்கும்போது உனக்கு என்ன கஷ்டம் வந்துடும், ராஜா ராமர் இருக்கிறாரு, அப்புறம் லக்ஷ்மணன் இருக்கும்போது என்ன கஷ்டம் வருவது, ஒன்றும் கஷ்டம் கிடையாது, நீங்க இப்போ கர்ப்பத்துல இருக்கிறீங்க, அதனால அழக்கூடாது, அதனால சொல்லிட்டு அந்த प्रसूति काल पूर्ण होने तक याचकों की यथेच दान प्रदान करने की आज्ञा மண்டோரிக்கு தே தி கை கை. உடனே இது மாதிரி நம்மளுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வருதுன்னு சொன்ன உடனே அந்த ராணிகள்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க, எதுவரை நம்மளுடைய சீதைக்கு குழந்தை பிறக்கவில்லையோ அதுவரை அந்த பண்டாரிக்கு சொல்றாங்க. பண்டாரகத்தை நிர்வகிக்கும் பண்டார சொல்றாரு, யார் யாரு யாசகர்கள் என்ன என்ன வேணுமோ எல்லா தானமும் செய்யி, எல்லா யாசகர்களுக்கும் தானம் செய், கேட்டதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டுடுறாங்க. சாந்தி சித்த போக்க சீதாபி தர்ம காரியமே அனுருப்த ஹுயி. சரி, என்ன பண்றது, நமக்கு இடது வலது கண் துடிக்கிறது, என்னதான் சொல்லிட்டு ஆண்களுக்கு வலது கண் துடிச்சா நல்லது, பெண்களுக்கு துடிச்சா கெட்டது அப்படின்னு சொல்றான். தர்ம காரியங்கள்ல சீதையும் ஈடுபட்டு விடுகிறார். ஒரு தினம் என்ன பண்றாங்க, துவாரபாலகர் அவங்க நகரவாசிகள் கூட்டமாக வந்திருக்கிறார்கள் ராமரை பார்ப்பதற்காக அப்படின்னு சொல்லிட்டு ராமரிடம் உள்ளே சென்று சொல்றாங்க. சரி, பிரஜா ஜனங்களும் சரி, நாட்டு மக்கள் ஏதோ ராஜாவை பார்க்க வந்திருக்கிறார்களே, அவர்களை அழையுங்கள் உள்ளே அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ராஜாக்கள் சொல்லது கேட்டு எல்லா அந்த நகரவாசிகள் எல்லாரும் கைகூப்பி கொண்டு உள்ளே போறாங்க. ஆனா உடல் நடுக்கம் இருக்கிறது, பயந்து கொண்டே போறாங்க. அவரிடம் ராமரை போய் வணங்கி சொல்றாங்க,
பந்துவே अपनी आगमन का कारण निर्भय होकर कहो. ஸோ இவங்க ஏன் நடுங்கி கொண்டு வராங்க, பயந்துன்னு வராங்க, என்ன ஆச்சு, நம்ம நாட்டுல ஏதாவது உங்களுக்கு கஷ்டம் வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு ராமர் சொல்றாரு, நீங்க எதுவா இருந்தாலும் தைரியமா சொல்லுங்கள், உங்களுக்கு எந்த விதமான பயமும் இருக்கக்கூடாது, தைரியமா சொல்லுங்க, என்னாச்சு, என்னதுக்காக வந்திருக்கீங்க நீங்க. அப்பொழுது विजयसुराजी मधुमान तथा सुलोधर आदि नागरिकी प्रमुख नागरिक. ஸோ முக்கியமான நகரத்தின் முக்கியமான பிரஜைகள் சொல்றாங்களே, அவங்க விஜயசுராஜி, மதுமான் மற்றும் சுலோதர் அப்படின்ற 3 பிரமுக ராமர் வணங்கி அவங்க பார்த்துன்னே சொல்றாங்க, கீழே பார்த்துன்னே சொல்றாங்க. அவங்களுடைய முகம் பிரகாசம் இல்லாமல் அப்படியே சோகமாக இருக்கிறது. உங்களுக்கு பேசுறதுக்கு வார்த்தைகள் வரமாட்டேங்குது. ஆனாலும் ராமர் சொல்றாரு, தைரியமாக சொல்லுங்கள், நாங்க தான் இருக்கு, நான் என்ன பண்ணுவேன்னா இதுவா பண்ணிட போறேன், சொல்லு சொல்லுன்னு சொல்லிட்டு சிநேகபூர்வமாக அவர்களை கேட்கிறாரு. அப்பொழுது விஜயசூரி சொல்றாரு, ஏ தேவரே, எங்களுக்கு அபயதானம் கொடுத்தால் நாங்கள் பேச முடியும். அபயதானம்னா எங்களுக்கு ஆபத்து வரக்கூடாது, நாங்க சொல்றதை கேட்டு எங்களுக்கு பாதுகாப்பு வேணும், அபயதானம் கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. சொல்றாரு, ராம சொல்ற, நீங்க உங்களை அனைவருக்கும் அபயதானம் கொடுக்கிறேன், நீங்க தைரியமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அதனால உங்க மனசுல என்ன இருக்கிறதோ அதை தெளிவாக பயம் இல்லாமல் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப விஜயசுராஜின்னு என்ன சொல்றாரு, வணங்கி கீழே குவிந்து வணங்கி சொல்றாரு, கொஞ்சம் மெல்லமாக, அதாவது அந்த குரல் விட்டு விட்டு வருது, ஆனாலும் மெல்லமா சொல்றாரு, ஏன்னா சில மனிதர்கள் சுபாவத்திலேயே ரொம்ப மாயாச்சாரம் செய்யக்கூடிய ஏமாற்றுபவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் சமாஜத்தில் अग्नि के द्वारा की गई दृष्टांत स्थापित होने पर उसकी अशैत्य अनुचित पर बिना विचार किए भी निशंग होकर वे अनुचित कार्य करने में प्रवृत्त. ஆனால் நகரத்திலுடைய முக்கியமான மனிதர்கள், ஏதாவது ஏற்கனவே அவங்க கபடம் உடையவளா இருக்கிறாங்க, ஆனா ஒரு நகரத்திலுடைய முக்கியமான ஆள்கள் ஏதாவது ஒரு தவறு செய்யிட்டாங்கன்னா அந்த தவறை அவங்களுக்கு தைரியம் கொடுத்து விடுகிறது. அவங்க என்ன பண்றாங்க, பயம் இல்லாமலே, சந்தேகம் இல்லாமலே தன்னுடைய இதுவை சரின்னு சித்தி பண்றதுக்கு முயற்சிக்கிறாங்க. அப்படிப்பட்ட துஷ்டர்கள், விவேகம் இல்லாதவர்கள், ஒழுக்கத்தினால மக்கள் மத்தியில மரியாதை இல்லாமல் போய்விடுகிறது. ஐசி கடின சமயமே, அப்படிப்பட்ட நேரத்தில் மக்களை தவறான வழியில் செல்லாமல் அந்த நாட்டு ராஜாதான் அவரை அந்த குறையை நீக்குவாரு. வேறு யாரால் முடியும்? இன்று ஒவ்வொரு நகரத்தினுடைய ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு அபவாதம் சர்ச்சை நடந்து கொண்டிருக்கிறது. வாட்ஸ்அப்லாம் கிடையாது அன்னைக்கு, ஆனா மக்கள் அபவாதம் பேசி கொண்டிருக்கிறார்கள். எல்லா ஞானமும் எல்லா சாஸ்திரமும் அறிந்த லோக மரியாதையில பிரசித்தமான மரியாதைக்குரிய புருஷோத்தமன் ஸ்ரீராமர் தசானன் மூலமாக அபகரணம் செய்யப்பட்டு அவருடைய வீட்டில் வாழ்ந்த, அவருடைய வீட்டில் மகள் அரண்மனையில் வாழ்ந்த சீதையை திரும்பவும் தன்னுடைய அரண்மனைக்கு கூட்டு கொண்டு வந்துவிட்டார். அப்படி அவரே செய்யும் பொழுது எந்த மக்கள் ஏன் செய்யக்கூடாது? क्योंकि शास्त्रकार ने भी कहा भी है, சாஸ்திரக்காரர்கள் சொல்லியிருக்கிறார்கள், எப்படி ராஜாவோ அப்படியே பிரஜை. ஒரு மகான் புருஷ பெரியவர்கள் என்ன செய்கிறார்களோ அதையே சிறியவர்களும் செய்வார்கள். அதனால இப்படி மக்கள் மத்தியில இது தவறு கிடையாது அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ இங்க இன்னொரு கதை கூட சொல்லுவாங்க. ஒரு தோபி என்ன பண்ணுவான், ஒரு தோபி அவனுடைய மனைவி எங்கேயோ போயிடுவா, யாரோட வீட்டிலே போயிடுவா, திரும்பி வரா, கொஞ்ச நாள் போட்டு ஓடி போயிடுவான் வச்சுக்கலாம். ஓடி இன்னொரு வீட்டில் போய் வாழ்ந்துடுவா, அதுக்கு திரும்பி மறுபடியும் வீட்டுக்கு வருவா.
வரும்போது வேற ஒரு இடத்துல வருது, அது இந்த கதை இங்கே கிடையாது. அப்ப என்ன சொல்லுவாரு அந்த தோபி சொல்லுவான், நான் ஒன்றும் ராமர் ஒன்றும் கிடையாது, நீ போனா திரும்பி நான் வீட்டில் வச்சுக்கிறது, நீ போனதான் ஓடி போனதான் திரும்பி நான் வீட்டில் வச்சுக்க மாட்டேன் ஓ அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுருவாங்க. அவன் வந்து வச்சுக்க மாட்டேன்னு சொல்லிடுவான். ஸோ அந்த விஷயத்த வந்து ஒற்றர்கள் வந்து வேற வந்து சொல்லுவாங்க. அது மாதிரி இது மாதிரி மக்களுக்கு மத்தியில இது மாதிரி ராமர் பத்தி ஒரு தவறான ஒரு இது புரிதல் இருக்கிறது. இன்னொரு வீட்டுல போய் வாழ்ந்து விட்டு வந்தவளை இவர்கள் வந்து தன்னுடைய வீட்டில் மறுபடியும் சேர்த்து கொண்டது தவறு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் நடுமத்துல இது மாதிரி ஒரு தவறான துஷ்பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கிறது. ஏ தேவ, இதை நீங்கள் தான் இதை வந்து இன்னும் பரவாமல் தடுக்க வேண்டும். அதனால நீங்கள் தான் உங்களுக்கு விஷயம் உங்களுக்கு தெரியும், நான் சொல்லிடுறோம். ஆனா இதை எப்படி நீங்கள் சமாளிக்க போகிறீர்கள், எப்படி மக்கள் மத்தியில அந்த மாதிரி ஒரு உங்கள் மீது ஒரு அபவாதம் அபகீர்த்தி பரவுகிறது, அதை தடுக்க வேண்டும், அதுக்காக தான் நாங்க வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த விஜயபுரியின் வச்சனத்தை கேட்டு ராமர் கவலை அடைகிறார். ஹாய் ஹாய், நான் எப்படிப்பட்ட கஷ்டத்தில் அகப்பட்டு கொண்டேன், என்னுடைய புகழுக்கு இப்படி ஒரு அவமானமா? எப்படி ஒரு தடாகத்தை தானாவல் நெருப்பு எரிக்கிறதோ அப்படி இது என்னுடைய புகழை இது அழிப்பதற்காக வந்துவிட்டது. எந்த சீதை நிமித்தமாக நான் வந்து நிமித்தமாக அவள் பிரிவு காரணமாக எவ்வளவு பெரிய கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்து இன்னைக்கு வந்து அவரை போரிட்டு ராவணனை கொன்று அந்த மறுபடியும் திருப்பி அழைத்து கொண்டு வந்தேனோ, உத்தம குலத்தில் பெருமையோடு சேர்த்தேனோ அந்த குலத்துக்கு இப்பொழுது பெருமை போகும்படி காரியங்கள் மக்கள் நடுமத்தில் பேசியிருக்கிறார்கள். மக்கள் சொல்வதிலும் ஒரு நியாயம் இருக்கிறது, சத்தியம் இருக்கிறது. துஷ்ட புருஷர்களுடைய கிரகத்தில் சீதை இருந்திருக்கிறாள், துஷ்டனான புருஷனுடைய வீட்டில் சீதை இருந்திருக்கிறார்கள். நான் கிரகமே ஸ்தானமே கியாதியா, அப்படிப்பட்ட சீதையை நான் ஏன் அரண்மனையில் திரும்பி கொண்டு வந்து வைத்தேன்? ஆனால் இந்த சந்தேகம் மக்கள் மத்தியில் வருகிறது. ஆனால் எனக்கு சந்தேகம் கிடையாது, அவள் பவித்திரமானவள். மகாசதியை நான் எப்படி தியாகம் செய்ய முடியும்? ஆனால் என்ன பண்றது, பெண்களுடைய மனம் இருக்கிறது, பல சேஷ்டைகளோடு கூடியிருக்கிறது. அதை அவளுடைய மனத்தில் என்ன இருக்கிறது என்பதை யார் அறிய முடியும்? ஏனென்றால் ஆகமத்தில் சொல்லியிருக்கிறார்கள், எல்லா தோஷங்களுக்கும் இருப்பிடமாக இருக்கக்கூடியவர்கள் பெண் அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்லியிருக்கிறாங்க. ராகத்தினுடைய ஆசிரியம் பவபிரம்மனுக்கா காரணகை. அதனால ஆசை வந்து சார்ந்திருக்கும் போது பவத்தை சுற்றுவதற்கு காரணம், பார்த்த மாத்திரத்திலேயே மனத்தை கவரக்கூடிய சீதையை தியாகம் அவசியம் செய்ய வேண்டும். இல்லை என்றால் எங்கள் குலம் இந்த பரம்பரை எல்லாவற்றுக்கும் விரோதமானது. அதனால இப்படி பலவிதமான விகல்பங்கள்ல அவர் உக்காண்டார். என்னுடைய இப்பொழுது இந்த நகரத்து ராஜாவுக்கு மக்களுக்கு இது போல ஒரு சந்தேகம் வந்து விட்டது அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுக்கு காரணம் சீதையினுடைய பாவகர்ம உதயம் சொல்றாங்க. உடனே அவர் என்ன பண்றாரு, எல்லா மந்திரி கணங்கள், சேனாதிபதி மற்றும் எல்லா வித்யாதர்கள் உபஸ்திதியுமே எல்லாரையும் இருக்கும்போது ராஜ்யசபையில ஸ்ரீராமர் சீதையினுடைய லோக அபவாதம் சம்பந்தமான விருத்தாந்தத்தை இது மாதிரி மக்கள் வந்தார்கள். சீதை சம்பந்தமாக ஒற்றர்களும் சொன்னார்கள், மக்களும் வந்தார்கள். இது மாதிரி மக்கள் மத்தியில ஒரு தவறான பிரச்சாரம் நடக்கிறது. ஸோ லக்ஷ்மணிடம் சொல்றார். இது மாதிரி சொல்லி சுந்தேகி இது மாதிரி சொன்ன உடனே இதை கேட்ட உடனே லக்ஷ்மணனுக்கு கோபம் அவ்வளவுதான் வந்துடுச்சு. அவருக்கு கண்கள் சிவப்பாகிவிட்டது. உடனே அவன் என்ன சொல்றாரு, நல்ல வேகம் உறக்க குறையில
வதைக்கப்பட வேண்டும், கொல்லப்பட வேண்டும். நான் அப்படிப்பட்ட மனிதர்களை வதம் செய்வதில் எனக்கு ஒரு பாவமும் வராது. பொய் பிரச்சாரம் செய்வர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை மரண தண்டனை கொடுங்கள் அப்படின்னு அவரு ராஜாவா இருக்கிறார்ல, உடனே அவர் சொல்றார், என்ன அப்பனி விபுல விமல குலக்கி உஜ்வல கீர்த்திக்கு உல்லேகத்தை ராம சொன்னார். அப்ப ராமர் சொல்றாரு, हे वत्स, எப்படி शुष्क ईंधन में लगी अग्नि को जल से समान ना करने पर वह वृद्धि हो जाती है. அதாவது நல்ல காய்ந்து போன விறகு இருக்கிறது, அதுல நெருப்பு பிடித்த உடனே அதை தண்ணீர் கொண்டுதான் அணைக்க வேண்டும். அப்படி அணைக்காமல் விட்டால் அந்த நெருப்பு வந்திருக்கிறது, அது இன்னும் விருத்தி ஆகினே போகும். அதுபோல அபகீர்த்தி என்ற வடிவில் வரக்கூடிய நெருப்பு இந்த பூமியில் பரவி நம்முடைய குலப்பெருமையை அனைத்தையும் அழித்துவிடும். இதற்கு நிவாரணம் செய்து ஆக வேண்டும். இது மாதிரி கொல்லுவதால் ஒருத்தரை கொண்டா இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க, இன்னும் அது ஜாஸ்தியாக தான் ஆயினே போவாங்க. அது மாதிரி யார் பொய் பிரச்சாரம் பண்றாங்கன்னு தேடி கண்டுபிடிச்சி சொல்லும்போது அவங்க எல்லாருமே அதுக்கப்புறம் இன்டைரக்டா பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ டைரக்டா சொல்றவங்க கூட பயத்துல என்ன பண்ணுவாங்க, சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அதை நீ உன்னால தடுக்க முடியாது. அதனால वही उपाय करो जिससे तीर्थंकरों की उत्पन्न करने वाले कुल कलंकित ना हो. அதனால லக்ஷ்மண், இதுக்கு ஏதாவது ஒரு உபாயம் செய், நீதான் நீ செஞ்சு செய். ஆனா எந்த தீர்த்தங்கரர்கள் உற்பத்தி ஆகக்கூடிய குலத்துல இப்படி ஒரு கலங்கமான காரியம் நடைபெற்றது அப்படின்னு சொல்லக்கூடாது. எத்தேபி சீதை நிர்தோஷமானவள், சீலவதி, ஆனாலும் மக்கள் மத்தியில மக்கள் பார்வையில அவள் தோஷம் உள்ளவராக இருக்கிறாள். அதனால் நான் உடனே அவளை தியாகம் அவசியம் செய்தாக வேண்டும். நான் எப்படியாவது என்னுடைய குலத்தினுடைய பெருமையை காப்பாற்ற வேண்டும். ஆகையால் சீதையை நான் தியாகம் செய்வது. அந்த காலத்து டைவர்ஸ் எல்லாம் கிடையாது, அதனால தியாகம் பண்ணிட்டேன். நான் அவங்கள விலக்கிக்கிறேன், என் அரண்மனையிலிருந்து தூரம் ஆக்கிறேன். அதுதான் அவங்க என்னை விட்டுட்டு பிரிஞ்சிடணும், அதுதான் வழி அப்படின்னு சொல்றாங்க. லக்ஷ்மணனுக்கு சொல்றாரு, ஏ தேவர் என்ன சொல்றாரு, ஏ அண்ணனை பாசம், ஏ தேவனே குட்டில் தோ முனிராஜ் ததா ஜெயின தர்ம கோப்பி அபவாத் கர்த்தே. அதாவது பொய் பேசுபவர்கள், குடில மனம் உள்ளவர்கள் முனிவரை கூட தோஷம் சொல்லுவார்கள். ஜெயின தர்மத்தை கூட அபவாதம் பண்ணுவாங்க. ஏன்னா தர்மம் அப்படின்னு தர்மத்தையே இழிவாக சொல்றவங்களா இருக்கிறாங்க. முனி மகாராஜையே குறை சொல்றவங்க இருக்கிறாங்க. அதனால லோக அபவாதத்துக்கு பயந்து கொண்டு முனிவர்களோ ஜெயின தர்மத்தையோ தியாகம் செய்வது யோக்கியமானதா? ஒரு முனி மகாராஜ் பத்தி யாராவது ஒருத்தங்க குறை சொல்லிடுறாங்க, என்னப்பா அவங்க முனிவர் இப்படிக்கிறார் அப்படிங்கிறார், யாரும் அபவாதம் பண்ணாங்கன்னா உடனே அந்த முனிவரையும் நான் தியாகம் பண்ணிடுறேன். தர்மத்தை பத்தி சொல்றாங்க, என்னங்க அவங்க தர்மம், நீங்க சொன்ன தர்மத்தை செஞ்சுதான் என்ன ஆச்சு, எங்களுக்கு குடும்பம் கஷ்டம் ஜாஸ்தி ஆகி போச்சு, அது மாதிரி சொல்லுவாங்க. தர்மம் பண்ணாங்க, நீங்க கோயில்னு போறீங்க, அதான் கஷ்டம் வருது, விட்டுடுங்க கோயில் போறதுக்கு, தியாகம் பண்ணிடுங்க கோயில் போறது அப்படின்னு சொன்னோடனே நிறைய பேர் விட்டுடுறாங்க. அதாவது இந்த பகவான் கிட்ட போறதுனாலதான் கஷ்டம் வந்துடுது, அந்த தேவி கிட்ட போனோம்னா எனக்கு சுகம் வந்துடுது அப்படின்னு மித்யா பிரச்சாரம் பண்ணாங்கன்னா உடனே மக்கள் தர்மத்தை விட்டுட்டு பகவானை விட்டுட்டு இந்த தர்மத்தை விட்டுட்டு வெளியில போறவங்க இருக்கிறாங்கல்ல அந்த காலத்துல. அது மாதிரி நீங்க சீதையை பத்தி யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒண்ணு சொன்னான்றதுக்காக சீதையை விட்டு விடுவது தவறு, அது விடக்கூடாது. ஜோ பாபி ஜீவன் சீலவான் பிராணிக்கோ நிந்தனை செய்கிறார்களோ அவர்கள் சொல்லுவதினாலே சீலவதியின் மீது தோஷம் வருவதில்லை. அவர்கள் நிர்தோஷமாகவே எப்போதும் இருப்பார்கள். இந்த மூட ஜனங்கள், அவிவேகம் உள்ளவர்கள் இப்படி குறை சொல்கிறார்கள். உஜ்வல சந்திரமாபி, அவர்களுக்கு பிரகாசமான சந்திரமா கூட அதுல சந்திரன்ல கூட குறை சொல்றவங்க இருக்கிறாங்க. அது மாதிரி சீலை ரக்ஷணத்துக்காக சாரித்திரவானு शील की रक्षा तथा चारित्रवान है उनको भी तो आत्मा ही साक्षी है. அதனால யார் சீலத்தை ரட்சணை செய்கிறார்களோ சாரித்திரவானாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அவருடைய ஆத்மா தான் சாட்சி.
ஆத்மா சாட்சியா தான் அவங்க வந்து காரியம் பண்றாங்க, மற்றவங்க என்ன சொல்றாங்கன்னு அப்படின்லாம் பார்க்கறது கிடையாது. உன்னே தூசரோங்கி நிந்தா அபாதசே கோயி பிரயோஜன் நகி ஹை. அதனால யார் தன்னுடைய ஆத்மாவையே சாட்சியாக வைத்திருக்கிறார்களோ அவர்கள் வந்து மற்றவர்கள் செய்யக்கூடிய நிந்தை அதனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதாவது நாய் குறைக்கிறது என்பதற்காக யானை அந்த நாய் மீது கோபமா பட முடியும்? அது குறைச்சுக்கு வந்து போக மாத்திரம் அது போய் சண்டை போட போறது கிடையாது. அதனால துஷ்டர்கள் சொன்னா சொல்லிட்டு போறாங்க. அதுக்காக சீதையை நீங்கள் தியாகம் செய்ய போறேன், வீட்டை விட்டு வெளியில அனுப்புறேன் அப்படின்னு சொல்றது சரி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்பொழுது ராமர் சொல்றாரு, ஏ லக்ஷ்மண், நீ சொல்வது யதார்த்தத்துல சத்தியம்தான். உன்னுடைய புத்தி ராகத்வேஷம் இல்லாமல் அத்தியந்த மத்தியஸ்தமாக இருக்கிறது. ஆனால் சுத்த நியாய மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடிய நான் லோகத்துக்கு விருத்தமான காரியத்தை எப்படி செய்ய முடியும்? மக்கள் விருத்தமான காரியத்தை எப்படி செய்ய முடியும்? இந்த அபகீர்த்தி இருக்கிறது, அந்த நெருப்பு அது வந்து 4 பக்கங்களையும் பரவ ஆரம்பித்ததுன்னு கேட்டீங்கன்னா அது எல்லா சந்தோஷத்தையும் சுகத்தையும் அமைதியையும் இழக்க வச்சிடும். அத மாதிரி ஒரு பேர் கெட்டு போச்சு, எல்லாரும் பரப்புறாங்க, எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா எப்படி அமைதியாக இருக்க முடியும்? ஒருத்தர் அதுவும் ராஜா எப்படி அமைதியாக இருக்க முடியும்? அதனால லோக அபவாதம் எதி தியான ना दे तो परपुरुष द्वारा अपहरण की कई सीता को पुनः अपनी ग्रह में लाया, ये तो मेरे गुरुतर दोष है. அதனால ஏ சகோதரனே, லோக அபவாதம் பர் தியானம் நீ அதை பத்தி விட்டுடு. ஆனால் பரபுருஷனால் அபகரிக்கு சென்றப்பட்ட சீதையை திரும்பி நான் என்னுடைய வீட்டில் அழைத்து வந்தது நான் செய்த பெரிய தவறு. फिर सीता तो दासानन की भवन तथा उद्यावन में अनेक दिवस तक रही. சீதையும் மற்றும் சீதை என்ன பண்றாங்க, தசானனுடைய அரண்மனையிலையும் உத்தியாவனத்திலையும் பல நாட்கள் தங்கி இருந்திருக்கிறார்கள். अपनी दूधियों की भेज दसानन सीता से कृणित प्रस्ताव किया थे. தன்னுடைய தூது பெண்களை அனுப்பிச்சு தசானன் சீதையிடம் தவறான மாதிரி வேண்டுகோளை எல்லாம் வச்சிருக்கிறான். சீதையிடம் வந்து பல சொல்லக்கூடாத விஷயங்களை எல்லாம் சொல்லியிருக்கிறான். அப்படி இச்சைக்கு ஏற்றார் போல அயோக்கியமான வசனங்களை எல்லாம் பேசியிருக்கிறான். இவ்வளவும் எல்லாருக்குமே தெரியுது. ஆனாலும் நான் சீதையை என்னுடைய வீட்டில் கொண்டு வந்து வைத்தது தவறு. இது இல்லாமல் அதிக லஜ்ஜாகே காரன் அந்நிய கியா ஹோ சக்தா ஹை. அதனால வெக்கப்படுறதுக்கு இதை தவிர வேற என்ன இருக்கிறது? அவங்க சொல்றாங்க விட்டுடு, ஆனா நம்ம பண்ணது தப்பு தானே அப்படின்னு ராமர் சொல்றாரு. இதை கேட்டு ஸ்ரீராமன் ने सेनाधिपति कृतांत चक्र को बुलाकर उसे आज्ञा देकर कहा, यद्यपि सीता गर्भवती है तथापि उसे इसी समय मेरे राज्य से निर्वासित कर दो. உடனே தன்னுடைய சேனாதிபதி கிருதாந்த வக்ரன் அவரை கூப்பிட்டு சொல்லிடுறார், கட்டளையிட்டார் எல்லாரும் முன்னாடியும். சீதை வந்து கர்ப்பவதியாக தான் இருக்கிறாரு, ஆனாலும் அவள் வந்து தியாகம் செய்ய வேண்டியவள் ஆகிவிட்டால் இந்த சமயத்தில் அவளை என்னுடைய ராஜ்யத்துக்கு வெளியில் கொண்டு போய் விட்டு வந்துவிடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. லக்ஷ்மணன் வந்து அது உடனே வணங்கி வினயத்தோட கேட்கறான், ஏ தேவ, கர்ப்பவதி கர்ப்பத்தினால பாரத்தினால பீடித்திருக்கும் மகாசதி சீதை இந்த சமயத்தில் எந்த காரணத்தை கொண்டு நீங்கள் வெளியேற்றுவீர்கள்? அவளுக்கு பாதுகாப்பு யார் கொடுப்பார்கள்? என்னுடைய வினத்தியை ஏற்றுக்கொள்ளுங்கள். சீலவதி நிர்தோஷ பாவஜிக்கோ பரித்தியாக நகி கரோ. அதனால சீலவதியான நிர்தோஷமானவள் என்று உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும், கர்ப்பவதியாக இருக்கிறாங்க. இந்த சமயத்தில் அவளை வீட்டை விட்டு வெளியேற்றுவது சரி கிடையாது. அப்பொழுது ஸ்ரீராமன் கோபமாக சொல்றார் லக்ஷ்மணிடம், ஆப் தும் இஸ் விஷயமே அதி குச்சினா கஹோ. தம்பி கிட்ட சொல்றார், தபார், இந்த விஷயத்துல இதுக்கு மேல நீ எதுவுமே பேசக்கூடாது. मैंने सीता को निर्जन वन में असहाय एवं एकाकी त्याग देने की निश्चय कर लिया. நான் வந்து சீதையை அங்க இங்க கூட உட போட கிடையாது. சீதையை வந்து யாருமே இல்லாத காட்டுல, யாருமே உதவி செய்யாத இடத்துல
தனியாக விட வேண்டும் என்று நிச்சயம் செய்துவிட்டேன். अब वह मेरे राज्य में, मेरा नगर में तथा मेरा उद्यान में कहीं भी नहीं रख सकते हैं. சீதை இப்போது என்னுடைய ராஜ்யத்திலையும் இருக்க முடியாது, என்னுடைய நகரத்திலையும் இருக்க முடியாது, என்னுடைய உத்தியாவனத்திலையும் இருக்க முடியாது. அவ என்னுடைய ராஜ்யத்தை தாண்டி ஒரு காட்டுல கொண்டு போய் விட்டுடு, எங்கேயுமே யாருமே மக்கள் இல்லாத நடமாட்டம் இல்லாத இடத்துல கொண்டு போய் விட்டுடு. ஏன்னா அப்படி நான் முடிவு பண்ணேன். ஏன் அப்படி முடிவு பண்ணாரு? சீதையுடைய கர்மம் அப்படி பண்ண வச்சு. அவள் தன்னுடைய கர்மத்துக்கு ஏற்றாற்போல் ஜீவித்திருக்க வேண்டும் அல்லது மிருத்துவுக்கு மரணம் அடைய வேண்டும். इस विषय में कुछ भी सहायता नहीं कर सकता है. அதனால யாருமே அவளுக்கு உதவி செய்யக்கூடாது. ஸோ எப்படி அவளுடைய கர்மம் இருக்கிறதோ அந்த கர்மத்திற்கு ஏற்றாற்போல் அவளுடைய வாழ்க்கை அமையும். அவள் மரணம் அடையலாம் அல்லது பொழைச்சாலும் போஷிக்கலாம். இந்த விஷயத்துல யாருமே சகாயத்தா பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டான். யாரும் உதவி செய்யக்கூடாது. அதனாலதான் என்ன பண்றாங்க, நகரத்துக்கு வெளில கொண்டு போட சொல்லுங்க. என்ன விட்டீங்கன்னா கூட ஐயோ நான் ராணின்னு சொல்லிட்டு உத்தியாவனத்துக்கு போய் என்ன உதவி செய்வாங்க. அதுக்கப்புறம் மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது சொல்லுவாங்க. அதனால கண்ணுக்கு தெரியாத இடத்துல கொண்டு போய் விட்டு வந்துடு. அந்த நகரத்துல இருக்கக்கூடாது, யாரும் உதவி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. சொல்லி அவரை அனுப்பிச்சிடுறாங்க. ராஜ்யசபை கலந்து விடுகிறது. ராமருடைய ஆக்ஞா அனுசார் அவருடைய உத்தரவுக்கு ஏற்ற கிருதாந்த சக்கரன் ரதத்தில் ஏறிக்கொண்டு அங்கு சீதையிடம் செல்கிறார். அவன் சீதையிடம் ராமனே உஸ்ஸே கஹா, சரி சீதையை தேர் போட்டு போறாங்க. तुम सीता को रथ में आरूढ़ करवाकर मार्ग में पड़ने वाले जिन मंदिर समेत शिखर समस्त निर्वाण क्षेत्र की वंदना करवाकर उसे सिंहनाद नामक भयानक निर्जन अडवी में एकाकी त्याग को आवो. ஸோ சரி ராஜா சொல்லிட்டு அவரும் ரதத்தை எடுத்துன்னு வந்த உடனே ராமர் சொல்றாரு அவருக்கு, நீங்க சீதையை என்ன பண்ணோம், அவங்க ஒரு இது கேட்டாங்க. என்ன கேட்டாங்க, நான் நிறைய பகவான் தரிசனம் பண்ணணும், ஜனாலயம் தரிசனம் பண்ணணும்னு சொன்னாங்க. அதனால நீ என்ன பண்ணு, சீதை நீ ரதத்தை எடுத்துக்கொண்டு வழியில என்னென்ன ஜனாலயம் இருக்கிறதோ அது மாதிரி சம்மேசிகர், அது மாதிரி சம்மேசிகர், அது மாதிரி நிர்வாண கஷேத்திரங்கள் என்ன வருதோ எல்லா கஷேத்திரத்தையும் காமி, அவங்க எந்தெந்த விரும்புறாங்களோ எல்லா கஷேத்திரத்தையும் காமிச்சுட்டு சிங்கநாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு காடு இருக்கிறது. யாருமே அங்க போக மாட்டாங்க, வரமாட்டாங்க. அப்படிப்பட்ட அந்த காட்டுல நீ சீதையை தனியாக விட்டு வந்துவிடு அப்படின்னு அவருக்கு ஆணை வேற கொடுத்துட்டாரு. ஸோ கடுமையான ஆணை. ஸோ என்ன நடக்கிறது, அதுக்கப்புறம் சீதைக்கு என்ன நடந்தது அப்படின்றதை நாளை பார்க்கலாம். बोधि समाधि परिणाम शुद्धि स्वात्मोपलब्धि शिव सौख्य सिद्धि चिंतामणिं चिंतित वस्त्राणे स्वामंत मानस्य ममास्तु वासांग जनवानि माता. புரிந்ததா? கஷ்டமாயிடுச்சு, கஷ்டமா முடிச்சிட்டீங்க. புரியுதா? கூட சொல்றதெல்லாம் கரெக்டா தான் இருக்குது. இருந்தாலும் அந்த காலத்துல எல்லாம் அம்மா வீட்டு கொண்டு விடுற கதையெல்லாம் இல்ல போல இருக்கு, வெளியிலதான் விடுறாங்க. அதாவது அவர் தியாகம் பண்ணிட்டாருன்னா கூட ஏன் வேற பாதுகாப்பான இடத்துல விடணும்னு கூட ஏன் தோணல, என்ன காரணம் அதுன்றதுதான் புரிய மாட்டேங்குது. அதாவது அவங்க என்ன மனநிலை அப்படி ஆகி போச்சு, என்ன காரணம் தெரியாது இல்ல. சோ அதுதான் சீதையினுடைய பாவகர்ம உதயம். சோ அது பாவகர்ம உதயத்தினால புரியுது. அதான் இவங்க பாவகர்மனால இவங்களுக்கு இப்படி கஷ்டம் வருதுன்றது நல்லா புரியுது. பட் இந்த ஜீவன் ஏன் அந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்குது, அதுன்றதுதான் புரியல. ராமர் ஏன் அது மாதிரி ஒரு யோசிக்கிறாரு, இந்த கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி அது வருது போல இருக்கு. அவங்க கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி இவங்களுக்கு புத்தி போகுதுன்றது சொல்றாங்க. அந்த அனுமான் கதையில வருது, அனுமானுடைய அம்மாவையும் அப்படிதான் அவங்க மாமியார் அனுப்பிச்சு விட்டாங்க. அது அதே தோஷம் வந்த உடனே
நீ கொண்டு போய் அனுப்பிச்சு விட்டுருன்னு அனுப்பிச்சாங்க. அப்பா கிட்ட போனா அப்பா என்ன பண்றாரு, சேர்க்க மாட்டேன்றாரு. அவர் வெளியிலேயே உள்ள வழி கூடாது, வெளியில போக சொல்லிட்டுன்றாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க அவங்க, அப்புறம் அங்கிருந்து நகரத்துக்கு வெளியில காட்டுக்கு தான் கூட்டணும். அவர் தோழியாவது கூட இருந்தாங்க அவங்களுக்கு. அவர் தோழியாவது கூட அப்ப இன்கேஸ் இப்ப அந்த கதையை கிளிக் பண்ணி பார்த்தா, இப்ப இவர் அங்க போனா கூட அவங்களும் இப்படிதான் பண்ணுவாங்க. எல்லாருமே அந்த ராஜாவா இருக்கிறதுனால அவங்களும் ஒரு ராஜா தானே அவங்க அப்பா இல்லாம. சோ அதனால எல்லாமே இது ஒரு இந்த இதுக்கு நல்லது இல்லைன்றதுனால அவங்களும் சேர்த்துக்க மாட்டாங்கன்றதுக்காக தான் தனியா விட்டாரு போல இருக்கு. இல்ல அப்படி துணையாவது அமிச்சாங்க அவங்க. இப்ப ஒரு துணையும் கிடையாது, தனியா விட்டுவான்ட்டாரு. ஒருத்தரும் கூட போக கூடாது, யாரும் ஹெல்ப் பண்ண கூடாது. அவங்க புண்ணியம் எப்படி, அதாவது இப்படி கூட இருக்கலாம். சோ அவங்க உண்மையிலே புகழ்ச்சிக்கு நான் புண்ணியம் இருந்துச்சா புகழ்ச்சிப்பாங்க, புண்ணியம் இல்லைன்னா இறந்து போயிடுவாங்க. எப்படியோ ஒண்ணு என்ன நினைச்சாரோ தெரியல, இப்படி சொல்லி விட்டார். தீர்ந்து போச்சு. தான் பார்க்கணும். அதுதான் சொல்றாங்க, பெண் பரியாயத்துல டிபெண்ட் தான் பண்ணி இருக்கிறதுனால தான் அது ரொம்ப துக்கமயமான பரியாயம் அப்படின்னு சொல்றாங்க. அது சொல்றாரு பாரு நடுவுல ஒரு இடத்துல, தோஷங்கள் அவங்க மனசுக்கு புரிஞ்சிக்க முடியாது, எப்படி வேணா இருக்கலாம், நம்ம தப்பானவங்களை விட இது பண்ணிடலாம் அப்படின்றது சொல்றாரு பாருங்க இல்லையா. அது பரியாயம் அது மாதிரி ஒரு பரியாயமா இருக்கு அப்படின்னு. பின்னாடி சீதை நிந்தனை பண்ணிக்கிறான், அந்த பரியாயத்தை பத்தி நிந்தனை அவளே பண்ணிக்கிறான்னு சொல்றாங்க. அது மாதிரி ஒரு இந்த பெண் பரியாயம் பறந்ததுனாலதான் ராவணன் கெட்டு போனான், நரகம் போனான். பெண் பரியாயத்துல வந்ததுனாலதான் இப்ப எனக்கு இது மாதிரி துக்கங்கள் வந்தது. எவ்வளவு துக்கங்கள் சொல்றாங்க. அது பெண் பரியாயத்தை பத்தி அப்படி நிந்தனை பண்றாங்க. ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். சமய தர்ஷனம் எல்லாருக்கும் ஜெய் சனீஸ்வரா. வந்தனம் ஜி.